அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கங்கள். இப்போ இந்த கட்டுரை தொல்காப்பியத்தை பற்றியது தான். ஆனால் தொல்காப்பிய பூங்கா என கலைஞர் எழுதிய அதனை பற்றியது. நாட்டம் இரண்டும், இந்த கட்டுரைக்கு பெயர் நாட்டம் இரண்டும். கலைஞரின் தொல்காப்பிய பூங்கா வழி. நாட்டம்னா கண்கள் இரண்டும் அப்படின்ற மாதிரி. கண்கள் ஆகிய இந்த ரெண்டு இந்த உறுப்பு, கண்களாகிய இந்த உறுப்பு காதலுக்கு எவ்விதம் துணை புரிகின்றது அதை பற்றி இக்கட்டுரை. இதில் இந்த கண்கள் ரெண்டை பற்றி நாட்டம் இரண்டும்னு தொல்காப்பியர் தன்னோட பொருளதிகாரத்தில் சொல்லியிருப்பார். நாட்டம் இரண்டும் அறிவு உடன்படுவதற்கு கூட்டி உரைக்கும் குறிப்புரையாகும் அப்படின்னு. இந்த கண்கள் ரெண்டு தான் என்ன பண்ணுது, காதல் தோன்றுவதற்கு காரணம். இருவர் தலைவன் தலைவி மனசில் உள்ள அந்த குறிப்பு, காதல் குறிப்பு, அதை வெளிப்படுத்தக்கூடியது இந்த கண்கள் ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதை பற்றி நம்ம சினிமா திரைப்பட பாடல் கூட கண்கள் இரண்டால், சுப்பிரமணியபுரத்தில் வரக்கூடிய கண்கள் இரண்டால்னு பாட்டு இருக்குது. இந்த நாட்டம் இரண்டும், இந்த கண்கள் இரண்டினை பற்றி கலைஞர் தன்னோட தொல்காப்பிய பூங்காவில் என்ன சொல்லியிருக்காருன்று பார்க்குறதா இந்த கட்டுரை. நாட்டம் இரண்டும், கலைஞரின் தொல்காப்பிய பூங்கா வழி. முன்னுரை. ஓர் ஆணும் பெண்ணும் வாழக்கூடிய வாழ்வில் முக்கிய பங்காற்றுவதும், இவன் நமக்கு பொருத்தமானவன், இவள் நமக்கு பொருத்தமானவள் என உறுதி செய்வதுமே நமது உடல் உறுப்புகளில் ஒன்றான கண்ணும் மற்றொரு உறுப்பான மூளையுமே ஆகும். உடல் உறுப்புகளின் ராஜாவான மூளை கட்டளையிட கண்கள் எதிர்பாலினரை நோக்க காதல் அதன் வழியே நுழைந்து இருவரின் மனதும் ஒன்றுபட்டு வாழும் முழு வாழ்க்கைக்கும் காரணமாகின்றது. இதற்கு ஆண் பெண் இருவரின் முதல் பார்வைகள் காரணம். இம்முதல் பார்வை அதன் பரிமாற்றங்கள் பற்றி எம்மொழியிலும் இல்லாது வாழ்க்கைக்கு இலக்கணம் கூறும் தமிழ் மொழியில் தொல்காப்பியத்தில் அதற்கு உரை எழுதிய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் தொல்காப்பிய பூங்கா வழி ஆராய்வதே இக்கட்டுரையின் நோக்கமாகும். கண்களால் உணர்த்துவதே பண்பாடு. தலைவனும் தலைவியும் தாங்கள் கொண்ட காதலை வாயால் சொல்லுதல் காதலுக்கு பொருந்தாது என்றும், அது நம் தமிழ் பண்பாடும் அல்ல என்பதை உணர்ந்தேதான் தொல்காப்பியரும் நாட்டம் இரண்டும் அறிவு உடன்படுதற்கு கூட்டி உரைக்கும் குறிப்புரை ஆகும் என்பதை தனது பொருளதிகார நூற்பாவில் புலப்படுத்துகின்றார். இதற்கு உரை வகுத்த கலைஞரும் நாட்டம் என்பதை பார்வை என்றே மற்ற உரையாசிரியர்கள் போல் பொருள் கொண்டு தலைவனும் தலைவியும் நாட்டம் உணர்த்தியும் நல்ல குறிப்புகள் காட்டியும் ஊமை மொழியாலேயே உறுதிப்படுத்தி இருக்கின்றனர் என தனது தொல்காப்பிய பூங்காவில் பக்கம் 271 தம் உரையில் விளம்புகின்றார். கலைஞர் அவர்களும் தனது சொல்லாட்சிகளில் நாட்டம் உணர்த்தியும் நல்ல குறிப்புகள் காட்டியும் ஊமை மொழியாலேயே உறுதிப்படுத்தி இருக்கின்றீர் என தொல்காப்பிய பூங்காவில் பக்கம் 271 தம் உரையில் வெளிப்படுத்துகின்றார். நாட்டம் கண், விருப்பம், நோக்கு என்றெல்லாம் பொருள் உள்ளது. இச்சொல்லுக்கு இந்நூற்பாவில் கண் என்ற பொருண்மையிலேயே தொல்காப்பியர் கையாண்டுள்ளார். கடைக்கண் பார்வை. பெண்ணின் கண்ணாகிய அந்த காதல் பார்வைக்கு, அதை உணர்த்தும் உறுப்பான கண்ணின் பார்வைக்கு ஆண்கள் அந்த மலையை கூட ஓர் கடுகாக எண்ணி கடந்த நிலையை பாரதிதாசன். பெண்ணின் கண்ணாகிய அந்த காதல் பார்வைக்கு, அதை உணர்த்தும் உறுப்பான கண்ணின் பார்வைக்கு ஆண்கள் அந்த மலையை கூட ஓர் கடுகாக எண்ணி கடந்த நிலையை பாரதிதாசன் கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம் என்றவாறு சுட்டுகின்றார். பெண்ணின் கடைக்கண் பார்வையில் ஓர் ஆண் வீழ்ந்த நிலையை பாரதிதாசன் சுட்டியதை எடுத்துக்கொண்டு கலைஞர் தம் உரையில் புரட்சிகரமான ஓர் ஆண் தன்னை கொள்வது போல் தன் கடைக்கண் பார்வையினை பெண் மீது வீசிய நிகழ்வை சுட்டி காட்ட, கடைக்கண்ணால் கொள்வான் போல் நோக்கி நகைக்கூட்டம் செய்தான் அக்கள்வன் மகன் என்றவாறு கலித்தொகையை உதாரணமாக கூறி விளக்கம் தருகின்றார். தம் உரையிலிருந்து தலைவனின் காதல் பார்வையை தலைவி புரிந்து கொண்ட நிலையை, அவன் மனதின் நாட்டத்தை தலைவி தன் சொற்களால் வடிப்பதாக இது உள்ளது. உண்ணும் பார்வை. உணவை உண்ணுவதற்குரிய உறுப்பு வாய். ஆனால் காதல் கொண்ட தலைவன் தலைவி இருவரும் ஒருவரை ஒருவர் கண்களால் பார்த்து கொள்ளும் காதலில்
ஆழ்ந்த நிலையை இலக்கியங்களில் பதிவு செய்யும் போது கண்களால் இருவரும் ஒருவரை ஒருவர் உண்ணத் தலைப்பட்டதாக உண்டற்குரிய மரபு அல்லா பொருளை உண்டன போல கூறுதல் மரபே என்றவாறு தொல்காப்பியர் நூற்பாவில் பதிவு செய்கின்றார். இதனை கலைஞர் தம் தொல்காப்பிய பூங்காவில் சுட்டுகின்றார். இதிலிருந்து பாரதிதாசனின் கூடத்திலே மனப்பாடத்திலே விழி கூடி கிடத்திட்ட ஆனலகை ஓடை குளிர்மலர் பார்வையினால் அவள் உண்ணத் தலைப்படும் நேரத்திலே பாடம் படித்து நிமிர்ந்த வழிதனில் பட்டுத் தெரித்தது மானின் விழி ஆடை திரித்தி நின்றாள் அவள் தான் அவன் 1000 ஏடு திருப்புகின்றான் என்ற பாடல் கருத்தை கலைஞர் உள்வாங்கி தம் கருத்தில் வெளிப்படுத்தி இருப்பது புலப்படுகின்றது. கண் துஞ்சா காதல். தலைவனும் தலைவியும் கண்களின் பார்வையால் தங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை பரிமாறி பின் ஒருவரை ஒருவர் மனம் செய்து கொள்ள வேண்டும், மனம் செய்து கொள்ள முடியுமா என்ற ஏக்கத்தில் கண் துஞ்சாமல் இருந்த நிகழ்வை தெய்வ மகளோ நீ என்று திகைத்தான் தெய்வ மகளோ நீ என்று திகைத்தான் கள்வன் என்றாய் கர்மமே காதல் என்று சாய்ந்தாடுகின்றாய் என கலைஞர் தனது தொல்காப்பிய பூங்கா பக்கம் 274 என்றவாறு சுட்டுகின்றார். மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண்துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கர்மமே கண்ணாயினார் என்ற நீதிநெறி விளக்க பாடலை நினைவுபடுத்துகின்றார் கலைஞர். மேலும் தலைவன் தலைவியின் காதல் பார்வை தொடர்பான செய்திகளை தோகை மயிலாலும் துணைவனையே ஒருதலையுள்ளல் என்னும் இலக்கண நெறியில் கண்டால் இடைவிடாத நினைவில் கண்ணீர் காணும் பொருள் எல்லாம் காதலிக்கு காதலனாகவே தெரியும் என கலைஞர் தனது தொல்காப்பிய பூங்கா பக்கம் 274 பக்கத்தில் சுற்றுகின்றார். இவ்வாறு சுட்டுவது ஒருதலை உள்ளுதல் அப்படின்ற தொல்காப்பியரின் கருத்தை நோக்கிய ஆகும். முதல் பார்வை. ஊழின் வசத்தால் தலைவன் தலைவி முதலாக சந்திக்கும் நிகழ்வு என இயற்கை புணர்ச்சியை சுட்டினாலும் தொல்காப்பியர் அதனை நூற்பாவில் சுட்டவில்லை. நாட்டம் என பார்வையை தான் சுட்டுகின்றாரே தவிர முதல் பார்வை என தெளிவாக சுட்டவில்லை. அம்முதல் பார்வை பற்றி புது கவிஞர்களுள் ஒருவர் பின் வருமாறு கவிதை வரிகளில் தம் உள்ளத்தை திறக்கின்றார். நீ முதல் முறை என்னை தலை சாய்த்து கடைக்கண்ணால் பார்த்தபோது என் உள்ளத்தில் முள் பாய்ந்தது, அதை இன்னும் எடுக்கவில்லை. எனவே தலைவி முதல் முறை தலைவனை பார்த்து விட்டால் அவளை தலைவனுக்கு பிடித்து விட்டது. அவள் மறுபடியும் தன்னை பார்க்க வேண்டும், தன் காதலை உறுதிப்படுத்த வேண்டும் என எண்ணிய கவிஞர் மீரா அவர்கள் முல்லை முள்ளால் தானே எடுக்க வேண்டும், எங்கே மறுமுறை பார் பெண்ணே என காதலன் கூறுவதாக கூறுகின்றார். இம்முதல் பார்வையை பற்றி எள்ளல் சுவையுடன் கலைஞர் அவர்கள். மற்றொரு புது கவிஞர். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள், அவள் அப்பனும் நோக்கினான், இருவரையும் அடித்து நொறுக்க என காதலுக்கு தந்தையின் எதிர்ப்பை பதிவு செய்கின்றார். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள், அவள் அப்பனும் நோக்கினான், இருவரையும் அடித்து நொறுக்க என அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் என்ற கம்பராமாயண வரிகளை இங்கு எடுத்து தந்தையின் எதிர்ப்பை ஆனால் அவள் அப்பனும் நோக்கினான் இருவரையும் அடித்து நொறுக்க என காதலுக்கு தந்தையின் எதிர்ப்பை பதிவு செய்கின்றார். இயங்காத கண்கள். தலைவன் நோக்கும் நோக்கிற்கு தலைவி நோக்குவது என்பது இயல்பான ஒன்று. அவர்கள் இருவரின் நோக்கிற்கு பின் கண்களின் நிலையை பெருங்கதை ஆசிரியர் கொங்குவேளிர் கண்கள் இருமருங்கும் ஆடாதிருந்தன என்றவாறு சுட்டுகின்றார். பெருங்கதையில் உதயணன் பதுமாவதியின் கண்கள் இருவரையும் நோக்குவதிலேயே நிலைகுத்தி ஓரிடத்திலேயே நின்றன. இமைப்பில்லாமல் இமைக்கும் எண்ணம் இல்லாமல் இருவரும் தங்களை மறந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே நின்ற நிலையை சுட்டுகின்றார். திருமூலரின் நாட்டக்கருத்து. 10ஆம் திருமுறையை இயற்றியவரும் சித்தருமான திருமூலரும் தம் திருமந்திரத்தில் தவத்தை பற்றி சுட்டும் பொழுது நாட்டம் 2 நடுமூக்கில் வைத்திடில் வாட்டமும் இல்லை மணிக்கும் அழிவு இல்லை என்றவாறு சுட்டுகின்றார். குண்டலினி தவயோகி தியானத்திலே இரு கண்களின் பார்வையை நோக்கை மூக்கின் நுனியில் செலுத்தினால் பிராண இயக்கம் சீர்பட்டு மன அமைதி பெற்று மனதில் தெளிவும் பிறக்கும் என கூறுகின்றார். இதில் நாட்டம் என்ற சொல்லுக்கு
கண்கள் இருண்டும் என்றுதான் பொருள் குறிப்பிடுகின்றார். முடிவுரை: காதல் குறிப்பை தன் கண்களால் வெளிப்படுத்துவதே பண்பாடு என்பதை தொல்காப்பியத்தை நன்கு ஆய்வு செய்து தொல்காப்பிய பூங்கா காதல் குறிப்பை தம் கண்களால் வெளிப்படுத்துவதே பண்பாடு என்பதை தொல்காப்பியத்தை நன்கு ஆய்வு செய்து தொல்காப்பிய பூங்காவாக நூலாக்கிய கலைஞர் அவர்கள் நாட்டம் இரண்டும் என்ற ஒரே நூற்பாவிற்கு விளக்கம் தரும் நோக்கில் கண்களின் மூலம் மனதின் உணர்வும் ஒன்றுபட்டு இல்லறமாகிய நல்லறம் நிகழ்த்த வாழ்வின் இறுதி வரை தலைவனும் தலைவியும் செல்வதற்கு முதல் பார்வையை பலவிதமான பெயரில் கலைஞர் விளக்கியுள்ளது சிறப்பு. தமிழ் அறிஞர்கள், சங்க நூலார், வள்ளுவர், பாரதிதாசன், குமரகுருபர் போன்றோரின் கருத்துக்களையும் உள்வாங்கி தமக்கே உரிய கவிதை நடையில், வசன நடையில், தமிழ் புலமையோடு எளிமையாக நீண்ட உரையாக தந்துள்ளதில் அவரின் தமிழ் புலமை உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெரிகிறது என்பதை இக்கட்டுரையின் மூலம் நான் நன்கு தெளிவுபடுத்தியுள்ளேன். நன்றி, வணக்கம்.